நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதாவது அதே ராசியில் தான் இருக்க போகிறார். ஆனால் வக்ர கதி 27/6/2023 23/10/2023 வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார். இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இது மொத்தம் 118 நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதி ஆகிறார். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்குறார், சனி பகவானும் பார்க்குறார். இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 118 நாள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார். வக்ரம் பெற்று ராசியை பார்க்குறார். சில டென்ஷன், சில ப்ராப்ளங்கள் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. குரு பார்க்குறார், அது சரி ஆகிடும். இருந்தாலும் ராசியை சனி பார்க்குறார், வக்ரம் பெற்ற சனி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்காது உடம்பு மனசில். ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு, தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி இப்போ வக்ரம் அடைகிறதால இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்ததாக ஒரு நிலை. பாருங்கள், இந்த சிம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் அப்படியே உல்டாவாக பலனை கொடுக்க போகிறார். அதாவது இது வரைக்கும் அந்த கடந்த காலங்களில் கூட்டாளிகள் கூட சண்டை, கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, நண்பர்கள் புரிஞ்சிக்கல, வேலை பார்க்குற இடத்துல அக்கம் பக்கம் எல்லாரும் ஒரு மாதிரி உங்களை ஒரு தினுசாக பார்த்தாங்க, தொழில் பண்ணுற இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஆதரவோ ஒரு அரவணைப்போ இல்லை, யார் பார்த்தாலும் சண்டை போடக்கூடிய ஒரு நிலை இருந்தது, விரோத மனப்பான்மையோடு செயல்பட்டார்கள். ஆனால் இப்போது சனி வக்ரம் அடையது அதே வீட்டில் இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதாக ஒரு ஐதீகம். 6ஆம் இடம் என்பது விபரீத ராஜயோகம். அப்போ இந்த 118 நாளும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு எதெல்லாம் முடியல, இதெல்லாம் பண்ணணும் அதை பண்ணணும்னு தடங்கல் பண்ணி நின்றுது பாருங்கள், அதெல்லாம் அந்த தடைகள் விலகி இப்போ சக்ஸஸ் வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க. சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த 118 நாள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சூப்பருங்க, அருமையான ஒரு பலன். ஆனால் இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். முயற்சி செய்வீங்க, அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். வெற்றி ஸ்தானத்தில் உட்காண்டிருக்கார். போட்டி பந்தயங்கள்னு வந்ததுன்னா நீங்கள் தாங்க ஜெயிக்க போய். ஏற்கனவே நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் 1. இப்போது ஒரு அந்த 118 நாளுக்குள்ளே இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறீங்க இந்த சிம்ம ராசி மாணவர்கள் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாமு, காம்படிட்டிவ், இல்லைன்னா ஒரு பேங்க் எக்ஸாம், இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க, நீங்கள் தாங்க வின் பண்ண போகிறீங்க. நிச்சயமாக அந்த 118 நாளும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை, கருத்து வேறுபாடு இருக்கும். ஒய்ஃப் சொல்கிறது ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, ஹஸ்பண்ட் சொல்கிறது ஒய்ஃபுக்கு பிடிக்காது. இருந்தாலும் முன்ன இருந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போகும். ஏன்னா 6ஆம் இடம் இல்லையா, கருத்து மோதல் வேறு, கருத்து வேறுபாடு வேறு. மோதல் இருந்தது, இப்போ கருத்து வேறுபாடு. பேசாமல் இருந்தீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசி சண்டை போட்டுக்கிட்டு சேர்ந்துடுறீங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் கணவன் மனைவிக்குள். அனுசரித்து போகக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது
எதை எடுக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலப்பா, கரெக்டாக எனக்கு இப்போது சப்தமத்தில் சனி வந்துடுச்சு 7ஆம் இடத்துல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு சென்றதாக ஐதீகம். ப்ரொமோஷன் திருதுப்புன்னு உங்களுக்கு இந்த 118 நாளில் யாராருக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்களோ கூப்பிட்டு கொடுப்பாங்க. இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. நினச்சதை சாதிக்க போகிறீங்க. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலை. எதெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமாக இருக்கும். சனி பகவான் பொறுத்தவரை உங்களுக்கு பாருங்கள், 8ஆம் இடத்தை இப்போ 8ஆம் இடம் அப்படின்னும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். நாங்கள் யோகமாக இருக்குன்றீங்க, பிரச்சனைகள் வரும்ன்றீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும். வீட்டில் வயசான பெரியவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு இந்த 118 நாளும் ஒரு கெத்தான ஒரு நாள். சாதிக்க போகிறீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது. 118 நாளும் உங்களுக்கு சில்வர் ஜூப்ளி என்று சொல்லலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப பெருசாக பிரச்சனைகள் சந்திச்சிங்க. இப்போது அவர் கால் மடங்கு கூட இல்லை, கால் பங்கு கூட இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். 75 விழுக்காடு ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 25 விழுக்காடு தான் இன்னல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி சனி பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.